ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டையும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாதி கேப்சிகம் எடுத்து அதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு கட் பண்ணியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் ஒரு 10-12 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட முட்டைக்கோஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் என்கிட்ட இல்லை. இதை வச்சு நான் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் சாதம் குக்கரில் வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு வானல் போட்டுக்கலாம். நான் டெய்லி டுடே லஞ்ச் மெனு போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் டெய்லி என்ன சமைச்சிங்கன்னு மட்டும் போடுறீங்க, எப்படி செய்யுதுன்னு போட்டதுன்னு நாங்கள் பார்த்து கற்றுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இதை செய்கிறேன். வானல் சூடாகட்டும். வானல் சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், அடுத்ததாக பொடியாக கட் பண்ண பூண்டு, இந்த யோசனை எனக்கு செட் ஆகவே இல்லை. இப்போ பாருங்க, உடனே எப்படி அந்த கலர் மாறிட்டு பாருங்கள். அடுத்து ஆனியன், நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகம், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாம் சொல்லுவாங்க 2 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இவ்வளவும் கட் பண்ணுறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு. எனக்கு கத்தியில் கட் பண்ண தெரியாது. கீழே உட்காந்து அரை மணியில் தான் நைஸாக கட் பண்ணேன். கட் பண்ணுறது தான் பெரிய வேலை. கட் பண்ணி முடிச்சிட்டா ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ இது தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். அப்படியே நம்ம சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா குக்கரில் வச்சுருக்கோம்ல, எல்லாருக்கும் சேர்த்து தான் சாதம் வச்சுருக்கேன். பசங்க மட்டும் தான் ஃப்ரைட் ரைஸு. எங்களுக்கு புடலங்காய், காரக்கறி, இல்லைன்னா பொரிச்ச குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் அதுதான் செய்ய போகிறேன். இது வதங்கட்டும். குக்கரை திறந்து சாதத்தை ஆற வச்சுட்டு வந்துடுறேன். காய் போதுமான அளவு வதங்கிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் சில நாள் சேர்ப்பேன், சில நாள் சேர்க்கவே மாட்டேன். அதே மாதிரி மஞ்சள் தூளும் தேவையானதை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா கலர் மாறும். இது ஒயிட் கலராகவே இருக்கும். நான் இப்போ கொஞ்சோண்டு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ சாதம் ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான சாதம் எடுத்து இந்த காய்கறியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாதம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம காய்கறிக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சால்ட் போட்டோம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க.
நான் இப்போ 2 டீஸ்பூனு சால்ட் சேர்க்குறேன். ஃப்ரைட் ரைஸு நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 200 கிராம் ரைஸு, தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். நான் ஒருத்தவங்க கொடுத்து அனுப்பணும், அதனால தான் கூட செஞ்சேன். எங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை போடலாம். நான் வந்து போடல. இப்போ வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சிடலாம். பசங்க வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து டொமேட்டோ சாஸ் கேட்பாங்க. அதை வந்து மெயில் பாக்ஸில் கொஞ்சோண்டு வச்சு அனுப்பிடுவேன். இன்றைக்கி உங்கள் ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாசுமதி ரைஸில் 100 ருபீஸ் வாங்குகிற பிரியாணி ரைஸ்னு ஒன்று விற்கும், அதுதான் இது. அடுத்தது மெயில் பாக்ஸில் டொமேட்டோ சாஸ் கேட்பாங்க, கொஞ்சமாக கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். காலி ஆயிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பசங்களுக்கு செஞ்ச ஃப்ரைட் ரைஸு. இந்த ஃப்ரைட் ரைஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.